ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே விளாக் தான். நம்மளோட சொந்த வீட்டுக்கு நில வைக்க போயிருந்தோம். அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நான், அம்மா, அப்பா, குட்டி தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து காலையிலேயே எங்களோட சைட்டுக்கு போயிட்டு நிலைய வைக்கிறதுக்கான வேலைய தான் பார்த்துட்டு இருந்தோம். நிலைய வந்து கழுவ சொல்லியிருந்தாங்க. அம்மா நல்லா நிலைய நல்லா கழுவிட்டு, மஞ்சள், குங்குமம், பொட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப சின்ன வயசு எங்க வீட்ல வந்து சொந்த வீடு கட்டும்போது, எனக்கு இந்த ஃபங்ஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க எதுவுமே ஞாபகம் இல்ல. பட் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளோட வீட்டுக்கு நம்மளே பண்ணும்போது ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். எல்லாமே பார்த்து வாங்கணும்னா நிலையோட ஹைட் கேட்க மறந்துட்டேன். ஸோ சின்னதா ஒரு நில மாலை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அந்த மாலையும் போட்டதுக்கப்புறம் நிலம் ரொம்ப கியூட்டா இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எங்க மேஸ்திரி வந்து மத்த அந்த பொறி, கல்ல எல்லாமே வாங்கி வச்சுட்டாரு. அண்ட் 3 கலர் ப்ளவுஸ் பிட் போடுவாங்கன்னு நான் பார்த்துருந்தேன். பட் இவரு ரிப்பன் வச்சுட்டாரு. இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்மளோட வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து கிராட்டிட்யூட் பண்றதுக்காக தான், இந்த வந்து ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்லலாம் வந்து இந்த துணி வந்து நம்ம நிலையில கட்டப் போறோம். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து கட்டிட்டு நிலைக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எல்லாருமே எங்க கையால வந்து சூடம், சாம்பிராணிலாம் காட்டிட்டோம். அண்ட் வந்து த தங்க காசு, வெள்ளி காசு, இது கூடயே வந்து இந்த நவரத்தினம்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாமே வாங்கிட்டு வந்து இலையில போட்டு பதிச்சுட்டு, அண்ட் வந்து நவதானியம் வந்து கொஞ்சம் கொட்ட சொல்லியிருந்தாங்க. எங்க கையால நவதானியம் எல்லாமே வந்து அந்த நிலையில வச்சு கொட்டி, நிலைக்கு பூஜை பண்ணிட்டு, நம்ம மகாலட்சுமி தான் நிலையில குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கோல்டுல தோடுலாம் வைக்கணும்னாங்க. பட் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. சரின்னு சொல்லி நாங்க ஒரு காயின் மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா நிலைய தூக்கி வைக்கணும். "இவ்ளோ பெரிய நிலைய எப்புட்றா நம்ம தூக்க போறோம்னு நெனச்சோம். நீங்க தூக்குற மாரி மட்டும் பண்ணுங்க மேடம். மத்ததெல்லாம் நாங்க தூக்கி வச்சுர்றோம்" அப்படின்னு சொல்ட்டாங்க. சரின்னு சொல்லி லைட்டா மட்டும் நிலைய தூக்கி குடுத்துட்டோம். பட் எங்க மேஸ்திரி அவங்க எல்லாருமே சேர்ந்து நிலைய நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு அம்மா, அப்பா, குட்டி தம்பி 3 பேருமே வலது கால் எடுத்து உள்ள வச்சுட்டு, அண்ட் பூஜை ரூம் எங்க வருமோ அந்த இடத்துல வந்து நாங்க கொண்டு வந்த விநாயகர் படத்த வச்சு, விளக்கியும் கொண்டு போய் அங்க வச்சுட்டோம். அண்ட் ரொம்ப ஹேப்பியா இருந்தது. எப்படா இந்த வீடு ஃபினிஷ் ஆகும், நம்ம உள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு தாட் தான். நானுமே ஆசையா உள்ள வந்து பார்த்துட்டேன். பட் ரொம்ப ஒரு ஹேப்பி ஃபீலிங். அண்ட் நீங்க இது மாரி உங்களோட வீடு கட்டும்போது மறக்க முடியாத சம்பவம் இருந்ததுன்னா, மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சுபாஸ் பேர் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.